ஜெய் சாயிராம். இறைவன் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார், காலம் என் வாழ்வை மாற்றும் என்று நம்பிக்கொண்டிருப்பதை விட என் தன்னம்பிக்கை என் வாழ்வை சிறப்பானதாக மாற்றும் என்பதை உறுதியாக நம்பினால், அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருந்தால் நிச்சயமாக மாற்றங்கள் நிச்சயமாகவே நிகழும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, அதிரடி மாற்றம் நிகழ்வதற்கான அத்தனை அற்புத ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டது. அத்துணை அற்புதமான ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டது. ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னை சந்தித்து உன் மனம் வினைந்த அந்த நல்ல செய்தியை உனக்கு நான் கொடுப்பேன். மனக்குழப்பத்தில் இருக்கும் உனக்கான பதிலை நிச்சயமாக நான் கொடுப்பேன் பிரியமே. நம்பிக்கையோடு இரு, சந்தோஷமாக இரு. இன்றே மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்வில் நிகழும். நான் நிகழ்த்தி காட்டுவேன். உன்னால் சுலபமாக செய்ய முடிந்தவற்றுக்கு கூட நீ மற்றவர்களிடம் உதவியை நாடினால் உனக்கு யாரும் உதவி செய்ய முன்வரவே மாட்டார்கள். ஆம் என் பிரியமே, உன்னுடைய வளர்ச்சிக்காக உழைக்க நீ முன்வரவில்லை என்றால் உனக்காக உதவி செய்ய யாருமே முன்வர மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொள். உன்னுடைய வாழ்வில் மற்றவர்களை நம்புவதற்கு முன்பாக உன்னை நீ முழுமையாக நம்ப பழகு. முழுமையாக உன்னை நம்பு. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவே போகாது. உன்னை நீ நம்பினால் மட்டும்தான் வாழ்க்கையில் உன்னால் வெற்றி பெற முடியும். வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்க முடியும். வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்கிறது என் பிரியமே. ஒரே ஒரு வித்தியாசம்தான். வெற்றியாளர்கள் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். தோல்வியாளர்களோ தனக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருப்பவர்களை முந்திக் கொள்ள வேண்டும் என்று மட்டுமே நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அந்த சிறிய வித்தியாசம். வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறலாம் என்று யோசனை செய்ய கற்றுக்கொள். வெற்றி பெற்றவர்களை பற்றி யோசனை செய்து உன்னுடைய வெற்றிகளை நழுவ விட்டு விடாதே என் பிரியமே. உன்னுடைய வெற்றியை நழுவ விட்டு விடாதே. நீ சென்று அடைகின்ற இடம் சரியில்லை என்றால் நீ போகின்ற பாதை சரியாக இருந்தாலும் அதனால் எந்த ஒரு பயனும் இருக்கவே முடியாது. எந்த ஒரு பயனும் அதனால் இல்லவே இல்லை. நீ சென்று அடைகின்ற இடம் சரியானதாக இருக்கிறது என்றால் நீ போகும் பாதையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது எவ்வளவு கரடுமுரடாக இருந்தாலும் பரவாயில்லை என் பிரியமே. அது எவ்வளவு கரடுமுரடாக இருந்தாலும் பரவாயில்லை. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கடந்து சென்று கொண்டே இருக்க பழகு. வெற்றியின் பாதைகள் எப்பொழுதும் கடினமானதாகத்தான் இருக்கும். கடினமானதாகவே இருக்கும். அதை கடந்து செல்ல கற்றுக்கொள்வதுதான் மிக சிறந்த வழி என்பதை புரிந்து கொள். வெற்றிக்கு உன் காரணங்கள் தேவையே இல்லாதது. வெற்றிக்கு உன் கடின உழைப்பு தான் கட்டாயமானது என்பதை புரிந்து கொள். தன்னம்பிக்கை உன்னை வெற்றியை நோக்கி ஓட வைக்கும். உன் உழைப்பால் வெற்றியே உன்னை நோக்கி ஓடி வரும் என்பதை புரிந்து கொண்டு போராடு. உழைத்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். எதற்காகவும் உன்னை நீயே தாழ்வாக நினைப்பதை இன்றோடு நிறுத்தி கொள்ள கற்றுக்கொள். இன்றோடு நிறுத்திவிடு. உன்னால் முடியாதது என்று இந்த உலகில் ஒன்றுமே இல்லை. உன்னை விமர்சிப்பவர்களை பார்த்து எப்பொழுதும் பயந்து விடாதே. உன்னை பார்த்து பயந்தால்தான் அவர்களே உன்னை விமர்சிக்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் பயன்படுத்தும் ஆயுதம் என்ன தெரியுமா? உன்னுடைய மனதை சிதைப்பது மட்டும்தான். உன்னுடைய மனதை சிதைப்பதுதான் உன்னை வீழ்த்தும் மிகப்பெரிய ஆயுதம் என்பது உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது.
நீ மனதால் தெளிவாக இரு. எந்த சூழலிலும் உன்னை ஒருவராலும் வீழ்த்தவே முடியாது என்ற தீர்வையோடு இரு. போகின்ற பாதையில் 1000 தடைகள் இருக்கத்தான் செய்யும் என் பிரியமே. இருந்தாலும் கவலையே படாதே. ஒருவேளை நீ போகின்ற பாதையில் தடைகளே இல்லை என்றால், தடங்களே இல்லை என்றால், அது உனக்காக போடப்பட்ட பாதையே அல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. வேறு யாருக்காகவோ போடப்பட்ட பாதை என்பதை தெரிந்து கொள். கஷ்டங்களை பார்த்து கலங்கி அப்படியே நின்று விடாதே. கஷ்டங்கள் மட்டும் நீ சந்திக்கவில்லை என்றால், நீ சந்திக்கவே இல்லை என்றால் உனக்கு போராடும் எண்ணமே இல்லாமலே போய்விடும். உன் முயற்சிகளை ஏளனம் செய்பவர்களிடமிருந்து எப்பொழுதும் விலகியே இருக்க கற்றுக்கொள். எப்பொழுதும் விலகியே இருக்க கற்றுக்கொள். நீ சந்திக்கும் சோதனைகளை கடந்து வெற்றி பெற வேண்டுமென்றால், பிரச்சனைகள் பல ஏற்பட்டாலும் எடுத்த காரியத்தை செய்து முடித்தே தீருவேன் என்ற பிடிவாத குணத்தை உனக்குள் வளர்த்து கொள்ள கற்றுக்கொள். பிறர் பதித்த தடங்கள் மிக பெரியதாக இருக்கலாம் என் பிள்ளையே. அதற்காக உனக்கான சிறு தடத்தினை பதிப்பதற்காக ஒருபோதும் தயங்கி நிற்காதே. விதியை மட்டுமே நம்பிக்கொண்டிருப்பவர் என்றுமே வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லை. தன்னம்பிக்கையை துணையாக கொண்டிருப்பவர் என்றும் தோற்றதே இல்லை. எதற்கும் தயாராக இருக்க கற்றுக்கொள். எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற மன உறுதியோடு இரு. தன்னம்பிக்கையோடு இரு. எதற்கும் தயாராக இருப்பவர்கள் நோக்கிதான் இங்கே வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். தோல்வி அடைந்து விட்டால் அதுவே முடிவு என்று மட்டும் நினைத்து விடாதே. இங்கு மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றவர்கள் எல்லோருமே தோல்வியை முடிவாக அல்ல, புதிய துவக்கமாக பார்த்தவர்கள்தான் என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. உன்னை தடுப்பவர்களை தகர்த்துவிட்டு சென்று கொண்டே இரு. கவலைப்படுவதாலும் வேதனைப்படுவதாலும் எந்த ஒரு பிரச்சனையும் முடிவுக்கு வரப்போவதே இல்லை. எதுவுமே முடிவுக்கு வரப்போவதே இல்லை. உன்னுடைய பிரச்சனைகளை உற்சாகமாக எதிர்த்து போராடு. எளிதாக வென்றுவிடலாம். பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் என் பிரியமே. நீ சந்திக்கின்ற பிரச்சனைகள் சிறியதோ அல்லது பெரியதோ எதுவாக இருந்தாலும் அதை நீயே தனியாக சமாளிக்க கற்றுக்கொள். அப்பொழுதுதான் உன் பலம் என்ன, உன் பலவீனம் என்ன என்பதை உன்னால் தெரிந்து கொள்ளவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். உன் பலவீனங்களை குறைத்து உன் பலத்தை பெருக்க கற்றுக்கொள். எத்தனை முறை தோற்றாலும் திரும்ப திரும்ப முயற்சி செய்வதுதான் வெற்றிக்கான வழியே தவிர, அதுதான் வெற்றிக்கான வழியே தவிர பாதியில் விட்டுவிட்டு பயந்து ஓடுவது அல்ல வெற்றிக்கான வழி. ஒரு காரியத்தை உன்னால் செய்ய முடியாமல் போனாலும் கூட முயற்சி செய்து பார்க்க தவற விட்டு விடாதே அந்த செயலை. ஒருவருக்கு உதவி செய்வதன் மூலம் இந்த உலகையே உன்னால் மாற்றிவிட முடியாததுதான் என் பிரியமே. ஆனால் நீ உதவி செய்கின்ற அந்த ஒருவருடைய உலகை உன்னால் நிச்சயமாக மாற்றிவிட முடியும், உன்னால் மாற்றிவிட முடியும் என்பதை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உன் வாழ்வை வளமாக மாற்றும் மந்திர வாசகமும் மந்திரமும் உன்னிடத்தில்தான் இருக்கிறது. உனக்கு துணையாக அனைத்தையும் நான் இங்கு செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி எதுவும் உனக்கு தவறாக நிகழாது. நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய் தானே என் பிரியமே? அப்படியென்றால் நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உனக்கானதை நிச்சயமாக நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஒரு தவறு செய்துவிட்டால் அது தவறு, நான் செய்தது தவறுதான், என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஒப்புக்கொள்ள பழகிக்கொள். அதை விடுத்துவிட்டு நான் தவறு செய்யவே இல்லை என்று அடித்து பேசாதே. அது மட்டுமல்லாமல் செய்த தவறை மூடி மறைத்தால் வாழ்வில் என்றைக்குமே முன்னேறவே முடியாது. நீ தவறை ஒப்புக்கொள்ளும் நிமிடம் உன் மனம் வலியைத்தான் ஏற்படுத்தும், கேவலமாகத்தான் தோன்றும். ஆனால் ஒப்புக்கொண்டால் உன் வாழ்க்கை மாறுவதை நீயே மகிழ்ச்சியாக காண்பாய். அந்த வலியை நீ அனுபவித்தால் பிறகு அந்த வலி உன் மனதிலிருந்து
நிச்சயமாக கரைந்துவிடும். அதை விடுத்துவிட்டு அந்த தவறை மூடி மறைத்தால் அதுவே மனதிற்குள் நீ காலம் காலமாக வலியை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். உனக்கான பாதையை நான் காண்பிக்கிறேன். உனக்கூடையே நான் நடந்தும் வருகிறேன். திடீரென்று மனதில் ஒருவிதமான சஞ்சலம், நீ செல்லும் பாதையில் குழப்பம். அப்பொழுதும் உன்னிடத்தில்தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த தருணம் உன் கண்களை மறைத்துவிடும். நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மறைந்துவிடும். நல்லது உன் கண்ணை மறைத்தவுடன் இது நமக்கான பாதை அல்ல, நல்ல வழி அல்ல என்பதை உன் மனது தானாகவே நினைக்கத் தோன்றும். எதற்கு அப்பா இந்த விளையாட்டு? என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறது என்று நீயே என்னை கோபித்துக் கொள்வாய். ஆனால் அப்பொழுதும் நான் உன்னுடனேயே பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடுகிறாய். எந்த துயரம் வந்தாலும் மன சஞ்சலப்படாதே, வெறுக்காதே, வாழ்க்கையை துவண்டு விடாதே. எப்பொழுதும் நம்மை காப்பாற்ற அப்பா இருக்கிறார். எந்த நேரத்திலும் நம்மை காப்பாற்றுவார், நமக்கு உறுதுணையாக இருப்பார், நல்ல வழியில் அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நீ வெற்றிக்கான வழியை கூடிய விரைவில் கண்டே பிடித்து விடுவாய். உன்னை அந்த வெற்றியின் இலக்கை அடைய வைக்க நானும் போராடி உன்னை அடைய வைப்பேன். நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக. உன் தலைவிதியை நிச்சயமாக நான் மாற்றுவேன். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் உத்திரவாதம். உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றப் போகிறேன் உன் சாயி தேவா. நீ கண் கலங்கினால், மனவேதனைப்பட்டாலோ என் மனம் வலிக்கிறது குழந்தையே. நீ என்மேல் காட்டும் அன்பின் பலனை நீ அனுபவிக்கப் போகிறாய். குழந்தையே, உன்னுடைய தடைகளாக அனைத்தும் தகர்த்தப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அது மட்டுமல்லாமல் நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும். தினம் தினம் எல்லா நொடியும் என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு அழகான மங்களகரமான நல்ல வாழ்க்கையை உருவாக்கித் தருவேன் உன் சாயி தேவா. உன் மீது பொறாமை கொள்பவர்கள் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் இனி முடியாது குழந்தையே. ஏனென்றால் உன் சாயப்பாவாகிய நான் உன்னுடன் இருக்கிறேன். அவர்களுக்கு சொல், என்னுடன் இருப்பது என் சாயி தேவா. யாருமே உன்னை எதுவுமே செய்ய முடியாது. நீ என்னிடம் கேட்டதை விட மிக சிறப்பான வாழ்வை உனக்கு அமைத்துத் தரப்போகிறேன். எனவே எதை பற்றியும் இனி நீ கவலைப்படாதே. எப்பொழுது நீ என்னை நினைக்கிறாயோ அந்த மறு நிமிடமே நான் உன் அருகில் இருப்பேன் என்பது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இன்று மட்டுமல்ல, நாளை மட்டுமல்ல, எப்பொழுதும் நான் உன்னுடனே இருப்பேன். என் பிரியமான கண்மணிக்கு பலமான எதிர்காலத்தை நான் உருவாக்குவேன். உன் குடும்பம் மகிழ்ச்சியை அடையப் போகிறது. குழந்தையே, வானமே இடிந்து பூமியில் விழுந்தாலும், உன்மேல் விழுந்தாலும், உன் தைரியத்திலும் உன் தன்னம்பிக்கையிலும் நீ உறுதியாக இரு. அதை ஏற்கும் சக்தியை, அதை தாங்கும் சக்தியை நான் உனக்கு தருகிறேன். உன்னுடைய முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் எல்லா திசைகளும் நான் உனக்கு பாதுகாவலனாக இருக்கும் பொழுது எதுவுமே தவறாக நிகழாது. எனவே என் கண்மணியே, உன்னை சுற்றி அனைத்துமே எதிராக நடக்கிறதே என்று கவலை கொள்ளாதே. அமைதியாக இரு. விரைவில் உன் வாழ்விற்கான அதிசயம் நடக்கும். இந்த ஜகத்தையே ஆளப்போகும் ராஜபோக வாழ்க்கையை நீ அடையத்தான் அதை நான் நடத்தி காட்டுவேன். சோதனைகள், கஷ்டத்தை எவ்வளவு தாங்குகிறாயோ அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் ஆச்சரியமும் உனக்கு பல மடங்கு காத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. எல்லா கஷ்டங்களுக்கும், எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு உனக்கு சுபமாக மாறப்போகிறது என்று நான் உன் சாயப்பா சொல்கிறேன். குழந்தையே, உன் அன்பையும் உன் பக்தியின் தூய்மையையும் நான் அறிவேன். என் பார்வை உன் மீது எப்பொழுதும் இருக்கும் வரை எந்த தீங்கும் உன்னை நெருங்கவே நெருங்காது. முன்ஜென்ம வினைகளால் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்தே தீர வேண்டும். கர்மத்தை அனுசரித்தே புத்தியும் வேலை செய்யும்.
ஆனால் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதை என்மேல் முழுமையாக நம்பிக்கையும் பக்தியும் வைக்கும் என் பிள்ளைகள் சுலபமாக தாண்டிவிடலாம். எனவே என் குழந்தையே, பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை உன் சாயிநாதர் ஏற்படுத்துவேன். இனி வாழ்க்கையில் நடக்காது என்று நினைத்த காரியத்தை உன் அப்பா உனக்காக செய்து முடிக்கப் போகிறேன். இன்றே உன் வாழ்வில் மிகப்பெரிய திருப்பம் வந்தே தீரும். மாற்றத்தைக் கண்டு மகிழ்ச்சியாக இரு என் குழந்தையே. நீ உன் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் மறந்தும் கூட யாரிடமும் சண்டை போடாதே. ஏனென்றால் அதில் நேரம் வீணாகி விடுகிறது. உன் நேரம் பொன் போன்றது. அந்த நேரத்தை தேவையில்லாத விஷயத்தில் செலவழிக்காதே. குழந்தையே, நாயிடம் சண்டை போடுவதை விட நாய்க்கு வழிவிடுவதே மிகவும் நல்ல செயல். தைரியமாக இரு என் குழந்தையே. உன் அப்பா நான் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. உன்னை போல் மற்றவர்கள் யாரும் இருக்கவே முடியாது. உன்னுடைய கர்மா வேறு, அவர்களுடைய கர்மா வேறு. ஒருவருடைய கர்மாவின்படி அவரவர்களுக்கு இன்பத் துன்பம் வந்தேதான் தீரும். அந்த கர்மாவை அவரவர்கள் கழித்தேதான் ஆக வேண்டும். உனக்கான நேரம் வரும் வரை நீ காத்திருந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதை தவிர வேறு வழி இல்லை யாருக்கும். வீணாக நேரத்தை மற்றவரிடம் செலவிடாமல் எப்பொழுதும் பொறுமையாக இருந்துவிடு. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சாயிநாதரின் நாம ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். அனைத்து நேரமும் உனக்கு சாதகமாகவே அமையும். வெற்றி என்றும் சொல்லை மட்டும்தான் நீ உன் வாழ்வில் காணப்போகிறாய். சில சோதனைகள் உன்னை மூழ்கும் அளவிற்கு இருக்கத்தான் செய்யும். ஆனால் உன்னை மூழ்கி போகும்படி உன் அப்பா விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். அனைத்தையும் என் பார்வை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடக்கவும் முடியாது. உன்னை நெருங்கவும் நான் விடமாட்டேன். உன் கையை நீ எந்த இடத்தில் இருந்தாலும் நான் தான் பிடித்து கொண்டிருக்கிறேனே. என்னை மீறி நீ எப்படி தடுக்கி விழுவாய் உன் வாழ்வில்? அவ்வளவு ஏன்? உன்னையே பற்றி சில நேரங்களில் நீயே தவறாக எண்ணிக்கொண்டு நாம் இதை சாதிப்போமா, நடக்குமா நடக்காதா, நம் வாழ்க்கையில் மாற்றம் வருமா வராதா, நம் வாழ்க்கையில் எல்லாம் இதுவெல்லாம் நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் நீயே உன்னை தவறாக பேசிக்கொண்டும் தான் இருக்கிறாய். இந்த உலகமே உன்னை இழிவாக பேசினால் என்ன? ஏன் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் நீ எல்லாம் முன்னேறப் போகிறாயா என்று ஏளனமாக பேசினால்தான் என்ன? எதுவானாலும் நான் உனக்கு உயிர் கொடுத்து, உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து, உனக்கு இயக்க வேண்டியதை இயக்கி, உனக்கு மறைக்க வேண்டியதை மறைத்து, உன்னிடம் பெற வேண்டியதை பெற்று, உனக்கு கொடுக்க வேண்டியதை உனக்கு கொடுத்து, இப்படி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நீயே புரிந்து கொள்ளாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ தெரிந்தோ தெரியாமலோ பல நன்மைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறாய். நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், உன் வாழ்வு இப்படித்தான் இருக்கும், நீ இப்படி இருந்தால்தான் வாழ்வு உனக்கு பொக்கிஷமாக இருக்கும் என்பது உன்னை படைத்தவன் முடிவு செய்ததுதான். ஏற்கனவே முடிவு செய்ததுதான் எல்லாம் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். நீ நினைப்பதாலோ வருந்துவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை, மாற்றப்போவதும் இல்லை. முடிவு செய்யப்பட்டதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்திற்கும் காரணகர்த்தாவாக அந்த இறைவனே இருக்கும் பொழுது எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை பற்றி நீயே உணராத போது, உன்னை பற்றி நீயே புரிந்து கொள்ளாத போது உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் என்று நீ நினைக்கிறாய்?
சில காரியங்கள் நீ செய்ய வேண்டும். இந்த காரியங்களை நீ செய்தால்தான் அது நல்ல விதமாக நடக்கும். இந்த காரியங்களை நீ மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று உன்னை படைத்தவனுக்கு மிக நன்றாகவே தெரிந்ததால்தான் அந்த காரியம், அந்த நிகழ்வுகள் உன்னை தேடி வருகிறது என்பதை புரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, நிச்சயம் ஒரு நாள் மற்றவர்கள் உன்னை பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு நீ உன் வாழ்வில் வளர்வாய். என் மீது உனக்கு என்னதான் கோபம்? முதலாக நான் உன்னை பிடித்து இழுத்து என்னை வெளிப்படுத்திய போது நிறைய கொடுப்பதைப் போல இருந்தது. இப்போது உன்னை அழைத்தும் உன்னிடம் இருந்து எல்லாவற்றையும் பறித்து கொண்டதாக நீ பதற்றப்படுகிறாய். நான் பறிக்காவிட்டாலும் வேறு யாராவது அதை வாங்கி கொண்டிருப்பார்கள். நான் உன்னிடம் வாங்கியதால்தான் உன் வாழ்நாள் முழுவதும் அதை போல் பல மடங்கு திருப்பிக் கொடுப்பேன் என்பதுதான் உண்மை. கர்ம வினையாக அதை வேறு வழியில் அதை நீ இழந்திருந்தால் திரும்பி வருமா என்று சற்று சிந்தித்துப்பார். இன்றைக்கு நீ அனுபவிக்கும் கஷ்டம் அனைத்தும் உனது கர்ம பலன்கள் என்பதை தெரிந்து கொள். அப்படி இருந்தாலும் இன்பம் வருகிறதே எப்படி என்றுதானே உன்னுடைய சிந்தனையாக இருக்கிறது. துன்பத்திலும் நீ அனுபவிக்கும் அத்தனை இன்பங்களும் எனது அருளால் வந்தவைதான் என்பதை உணர்ந்து கொள். நீ அமைதியாக இரு. என்னுடைய நாம ஸ்மரணத்தை சதா உச்சரித்து கொண்டே இரு. உனக்கு தேவையானதை நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். இறுதி வரை உன்னருகில் இருந்து உனக்கு துணையாக உன் அப்பா இருப்பேன். அறிவாளியாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தை விட அறியாமல் மற்றவர்களை காயப்படுத்திவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருப்பதே ரொம்ப முக்கியம் குழந்தையே. வெற்றி என்ற ஒன்று தள்ளி போகலாம், ஆனால் தப்பாமல் கிடைத்துவிடும். ஆனால் நீ செய்யும் முயற்சியோ, நீ எடுத்து வைக்கும் முயற்சியோ எப்பொழுதும் வீண் போகவே போகாது. உன் முயற்சிக்கான பலனை நிச்சயமாக நீ அடைந்தே தீருவாய். யாரும் உன்னை மதிக்கவில்லை என்று நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே. அமைதியாக இரு. உன்னுடைய மதிப்பு தெரிந்து அவர்களே உன்னை தேடி வரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் அந்த நேரத்தை என் பிரியமான கண்மணிக்காகவே உருவாக்குவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைக்காதே என் குழந்தையே. நான் கூறுவது இன்று இரவுக்குள் பலிக்கும் பார். அதன் அறிகுறி கூட உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். உடனே ஆச்சரியத்தில் உறைந்து விடாதே. உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளப் போகும் அதிசயத்தையும் சந்தோஷத்தையும் காண ஆயத்தமாகு, தயாராகு. உன் வாழ்க்கையில் நல்ல பாதையில் நல்ல வழி, நல்ல மகிழ்ச்சி எல்லாம் ஒன்று கூடி வரும் சமயத்தில் வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நிச்சயமாக நான் கூறுவது இன்று இரவுக்குள் நடக்கும் பார் என் குழந்தையே. அதுவரை சற்று பொறுமையாக இரு. இதுவரை பொறுமையாக காத்திருந்த என் பிள்ளைக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. உனக்கான அந்த வெகுமதி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. என்னை காப்பாற்ற யாருமே இல்லை, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு முகத்தை நன்றாக துடைத்து கொண்டு ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு என் முன்னால் வந்து உட்கார் என் குழந்தையே. உன் மனப்போராட்டமெல்லாம் விலகி, உன் தவிப்பெல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்குள் ஒரு குரல் நிச்சயமாக கேட்கும். அந்த குரல் உன் காதுகளுக்கு கேட்க நீ முதலில் உன் மனதையும் உன்னுடைய எண்ணங்களையும் அமைதியாக வைத்திருக்க வேண்டும். நான் நேராகவே உனக்கு பதில் சொல்ல, உன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல, உன் மனக்குமுறல்களுக்கு மருந்தாக தயாராகிவிட்டேன். எல்லாமே சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறது குழந்தையே. வீணாக மன வருத்தம் படாதே. மன போராட்டமாக இருக்கும் சமயத்தில் வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு என் முன்னால் உட்கார்ந்து என் சச்சரிதத்தை படி. நானே உன்னுடைய அருகில் வந்து உட்கார்ந்திருப்பேன். எந்த மனசலனமும் உனக்கு வேண்டாம் என் குழந்தையே. இதோ உன்னை தேடி உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன் முன்னப்பா. அதே போல ஒன்றை இழக்கும் பொழுது அதைவிட பல மடங்கு பெரியதாக பெறப்போகிறாய் என்பதை புரிந்து கொள். இழந்ததை நினைத்து வருந்தி வருந்தி ஏங்கி ஏங்கி இருப்பதையும் இழந்து விடாமல் பார்த்துக்கொள் என் குழந்தையே.
ஒன்றை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள் என் குழந்தையே, உனக்கானது எதையையும் நீ இழக்கவே மாட்டாய். உன்னை இழக்கும்படி நான் செய்துவிடவும் மாட்டேன். என் பிரியமான கண்மணியே, அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீ நினைக்கும் வேளையில், மனம் வருந்தும் வேளையில் என்னுடைய கரம் உன்னை நோக்கி வரும். அதை இறுக்கமாக பற்றிக்கொள். நான் இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று படைக்கப்பட்டது சர்வ நிச்சயமாய் அது உன்னிடமே வந்து சேரும். உனக்கானது எதையையும் யாராலும் எவராலும் தட்டி பறிக்கவே முடியாது. உனக்கு என்று இருப்பது எத்தனை தடைகள் வந்தாலும் 7 கடல் தாண்டினாலும் உன்னிடமே வந்து சேரும். அதே போல உனக்கு இல்லாத ஒன்று உன்னிடம் நிலைத்து இருப்பதும் இல்லை. உனக்கு என்று வாய்க்கப்பட்டதை உன்னிடம் இருந்து எவராலும் பறித்து செல்லவும் முடியாது, தட்டி பறிக்கவும் முடியாது குழந்தையே.